இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்கள் மீண்டும் தொடர்கிறது. திங்கட்கிழமை நிகழ்ச்சியிலே நான் மருத மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோவில்களில் மிக முக்கியமான கோவில்கள் 3 உள்ளன. அவற்றை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் என்று சொன்னேன். தலைமருது, இடைமருது, கடைமருது என்று இந்த 3 ஸ்தலங்களை சொல்வார்கள். தலைமருது என்பது மல்லிகார்ஜுனம், ஸ்ரீசைலம், ஆந்திராவிலே இருக்கிறது. இடைமருது என்பது திருவிடை மருதூர், கும்பகோணம் அருகிலே இருக்கிறது. கடைமருது என்பது திருப்புடை மருதூர், அம்பாசமுத்திரம் தாலுக்காவிலே நெல்லை மாவட்டத்திலே இருக்கிறது. அரிகேசநல்லூர், அத்தாழநல்லூர், திருப்புடமருதூர் இதெல்லாம் ஒரே ஆத்தங்கரைக்கு இக்கரை அக்கறை. இந்த 3 ஸ்தலங்களும் அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலங்கள். ஸ்ரீசைலம், திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர் 3த்திற்குமே அர்ஜுனம் என்று ஒரு பெயர் உண்டு. மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புடார்ஜுனம், தலைமருது, இடைமருது, கடைமருது. இந்த இடைமருது என்று சொல்லக்கூடிய திருவிடை மருதூர் இருக்கிறதே, அதன் பெயரிலேயே இடைமருது என்பது இருக்கிறது. திரு இடை மருதூர். மத்தியார்ஜுனம் என்பதை திரு இடை மருதூர். திரு என்பது அடைமொழி, ப்ரிஃபிக்ஸ். இடைமருதூர்ங்கிறது அதோடைய பேர். திருவிடை மருதூர்னு சேர்த்து சொல்றோம். அங்கே மகாலிங்க சுவாமி எழுந்தருளில் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோவில்களுக்கெல்லாம் அது மத்தியிலே இருக்கிறது. இந்த மத்தியார்ஜுனம் என்பது அதை சென்றாக வைத்து 8 திசைகளிலும் 8 கோவில்கள், 9 கோவில்களாக சேர்த்து இந்த கோவிலின் பரிவார கோவில்கள் என்று மற்றவை சொல்லப்படுகின்றன. மிகப்பெரிய ஸ்தலங்கள், மிக முக்கியமான ஸ்தலங்கள், மிக விசேஷமான ஸ்தலங்கள் எல்லாம் திருவிடை மருதூர் ஸ்தலத்திற்கு பரிவார ஸ்தலங்களாக இருக்கின்றன என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதிலிருந்தே இந்த மகாலிங்க சுவாமி கோவில் எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். திருவிடை மருதூர் கோவிலிலே சுவாமியின் திருநாமம் மகாலிங்க சுவாமி. மகாலிங்கம் என்று நிறைய பேர் குழந்தைக்கு பெயர் வைப்பார்கள். இந்த மகாலிங்கம் என்னும் பெயர் இந்த திருவிடை மருதூர் ஈசனின் பெயர். அவருக்கு மகாலிங்கேஸ்வரர், மகாலிங்கம் என்று பெயர். மருதவாணன் என்னும் பெயரும் இந்த ஈஸ்வருக்கு உண்டு. மருதேஸ்வரர், மருதவாணன், மகாலிங்கேஸ்வரர், மகாலிங்கம் என்பதெல்லாம் ஈஸ்வரனுடைய திருநாமம். அம்பாளுடைய திருநாமம் பிரகத் சுந்தர குஜாம்பிகை, பெருநல் முலையம்மை என்பது அம்பாளுடைய திருநாமம். தலமரம் மருத மரம், அர்ஜுன மரம். தீர்த்தம் காவிரி காருண்யாமிர்த தீர்த்தம். காருண்ய அமிர்த தீர்த்தம் என்பது இத்தலத்தின் ஒரு சிறப்பு தீர்த்தமாகும். ஆண்ட விநாயகர் என்னும் ஒரு கோவில் இங்கே முதல் பிரகாரத்திலே இருக்கிறது. அது தல விநாயகர். இத்தலத்திற்கு 4 பிரகாரங்கள், தலத்தை சுற்றியுள்ள மாட வீதியும் சேர்த்து 5 பிரகாரம் என்று சொல்வார்கள். திருவிடை மருதூர் வீதி அழகு என்பது பழமொழி. திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் வீதி அழகு, திருவலஞ்சுழி பலகனி அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, திருவிரிஞ்சை மதிலழகு என்பதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய விஷயங்கள். அதிலே திருவிடை மருதூர் வீதி அழகு என்று சொல்வார்கள். இந்த தலத்திலே ஏராளமான சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஈஸ்வரனுக்கு இங்கே பஞ்சமுக அர்ச்சனை என்று ஒன்று செய்வார்கள். இப்பொழுதும் செய்கிறார்கள். நாம் போய் பஞ்சமுக அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு தொகை வைத்திருப்பார்கள் ஆலயத்திலே. அந்த தொகையை நாம் செலுத்தினால் நாம் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளிலோ அல்லது ஏதேனும் ஒரு முக்கியமான நாளிலோ பஞ்சமுக அர்ச்சனை செய்யலாம். பஞ்சமுக அர்ச்சனை என்பது இங்கு மட்டுமே சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு விசேஷம், சிறப்பு வழிபாடு என்று அதை சொல்லலாம். அதாவது ஈஸ்வரனுக்கு 5 முகங்கள், சிவபெருமானுக்கு 5 முகங்கள். அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், தத்புருஷம், ஈசானம். இந்த 5 முகங்கள் சிவனுடைய திருமுகங்கள். பஞ்சமுகி என்று சிவபெருமானுக்கு பெயர். 5 முகங்களை கொண்டவன். அந்த 5 முகங்களும் கொண்ட சிவலிங்கமாக இந்த மகாலிங்கேஸ்வரர் எழுந்தருளியிருக்கிறார். ஆனால் அதிலே முகங்கள் தனியாக வெளியே தெரியாது. முகலிங்கம் என்பது வேறு.
பஞ்சமுக ஸ்வரூபமாக இங்கே சிவபெருமான் எழுந்தருள் இருப்பதாக ஒரு ஐதீகம். ஆகவே இங்கே பஞ்சமுக அர்ச்சனை என்று 5 சிவாச்சாரியார்கள் வில்வங்களை 3 தளங்களாக இருக்கக்கூடிய வில்வ தளத்தை, வில்வ பத்திரத்தை, வில்வ இலையை வைத்துக்கொண்டு தனித்தனியாக அதற்கு ஒரு அர்ச்சனை செய்வார்கள். 5 முகங்களுக்கும் தனித்தனியாக அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், தத்புருஷம், ஈசானம் ஆகிய எல்லா முகங்களுக்கும் தனித்தனியாக 5 பேர் அர்ச்சனை செய்வார்கள். 5 விதமான நைவேத்தியங்கள் செய்வார்கள். 5 பேர் சேர்ந்து தீபாராதனை செய்வார்கள். அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த பஞ்சமுக அர்ச்சனை என்பது சகல பாவங்களையும் போக்கக்கூடியது, ஆயுள் நீட்டிப்பு அளிக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அது இந்த தலத்திலே தான் செய்யப்படுகிறது. இங்கே அஸ்வமேத பிரகாரம் என்று ஒரு பிரகாரம் இருக்கிறது. அஸ்வமேத யாகம் செய்த பலன் இந்த பிரகாரத்தை வலம் வந்தால் கிடைக்கும் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தலத்தின் பெருமையை சொல்லும் பொழுது அஸ்வமேத பிரகாரத்தின் 5 முறை தினமும் வலம் வர வேண்டும். அந்த மாதிரி 45 நாட்களுக்கும் வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கிறது என்று இத்தலத்தின் தலபுராண நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் என்பவர் இந்த தலபுராணத்தை எழுதியிருக்கிறார். அந்த தலபுராணத்திலே இத்தலத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அஸ்வமேத பிரகாரத்திலே 5 முறை தினசரி வலம் வந்து, 5 முறை என்பது எதற்காக என்றால் பஞ்சமுகங்கள் கொண்டவர் அல்லவா சிவன். ஆகவே பஞ்சாட்சர மந்திரம் அவருடையது. 5 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு 1 மண்டல காலம் வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக இது விளங்குகிறது. இத்தலத்தின் பரிவார தலங்கள் என்னென்ன என்பது பற்றியும், இத்தலத்து அம்பிகையின் சிறப்பு பற்றியும், இங்கு எழுந்தருள் இருக்கின்ற 7 முருகன் சன்னதிகள் பற்றியும், விநாயகர் பற்றியும், பிற தகவல்கள் பற்றியும், இங்கு தைப்பூசத்திலே நடைபெறுகின்ற தீர்த்தவாரி பற்றிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலே பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.